வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கடும் அதிருப்தியில் அண்ணாமலை கட்சி விட்டு விலகுகின்றாரா, விரைவில் முடிவை அறிவிக்கின்றார். உண்மைதானா அப்படின்னு கேட்பீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து நேத்து பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்தார். அப்படி சந்தித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இதை நாம விரிவாக பேச போறோம். அவர் வார்த்தையில் இருந்துதான் சில விஷயங்களை எடுக்க போறோம். நாமளா கற்பனை பண்ண போறது கிடையாது. ஏன்னா அண்ணாமலையும் ஒரு அரசியல் தலைவர். அண்ணாமலையை கூப்பிட்டு பேசினவங்களும் அரசியல் தலைவர்கள் தான். அவர் வந்திருந்த இடமும் அரசியல் கூடங்கள் தான், தலைமை இடங்கள் தான். அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொன்னா எப்படி புரியும், யாருக்கு புரியும் அப்படின்னு சூசகமாக பல கருத்துக்களை பொடி வச்சு பேசிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அதை விரிவாக அந்த வீடியோவில் உடைச்சு பேசுவோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் தந்த பேட்டியை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அவர் தந்த வார்த்தைகள் எதை உணர்த்துகிறது, யாருக்கான செய்தியை சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கடந்த சில நாட்களாக கோயம்புத்தூர்ல இருந்த திரு பியூஷ் கோயல் அவர்கள் சில விஷயங்களை பேசுவதற்காக இங்க வர சொல்லியிருந்தாங்க. என் வேலை முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப நான் கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். மற்றபடி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, பொறுப்பானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பேசி முடிவெடுப்பாங்க. நான் யார்கிட்டையும் சீட்டும் கேட்கலீங்கண்ணா. என்னோட வேலை தொண்டனா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கேன். பாத்துக்கலாங்கண்ணா. நன்றிங்கண்ணா, பேசுவோண்ணா. தேங்க்யூ. நீங்க ரொம்ப நேரம் நின்னாலும் நான் பேசுறேன், பேசிக்கலாங்க. நேரம் வரும்போது பேசுவோண்ணா. தேங்க்யூ. முதல்ல அண்ணாமலை சொல்லுகின்ற வார்த்தை, நான் 2 நாளா சொந்த ஊர்ல தான் இருந்தேன் அப்படின்றத தெளிவுபடுத்துகின்றார். இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி விட்டது. தொகுதி உடன்பாடு செய்ய போறாங்க. முன்னாள் தலைவர்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் யாரு, முன்னாள் தலைவர் இல்லையா? என்னை ஏன் அழைக்கல? நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தாங்க இல்லையா? அதற்கு முன்பு இருந்த எல்லா முன்னாள் தலைவர்களும் வந்திருந்தாங்களா இல்லையா? அப்ப நான் ஏன் வரல, என்னை ஏன் கூப்பிடல? அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் வேண்டப்படாதவனா? நீ உண்டு, உன் வேலை உண்டு, என்ன வேலையை கொடுத்தோமோ அதை செய், முக்கியமான முடிவுகளில் உன்னுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படின்றதான் அண்ணாமலை அவர்கள் முதல் சொல்லுகின்ற வார்த்தையிலிருந்து நாம புரிஞ்சுக்கலாம். நான் எங்க சொந்த ஊர்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்னை கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடலாம். இப்ப கூப்பிட்டு பேசுறாரு இல்ல பியூஷ் கோயல் அவர்கள், அந்த மாதிரி தொகுதி உடன்பாடின் போது மட்டும் ஏன் கூப்பிடல அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுது. கூப்பிட்டா ஓடி வந்திருப்பேன்ல. நான் எப்ப தடையா இருந்திருக்கேன், கூட்டணி அமைகின்ற பொழுதும், கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கின்ற பொழுதும், பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுகின்ற பொழுதும் எதற்காவது நான் தடையா இருந்தேனா? ஏதாவது கோரிக்கை வச்சனா? தலைவரா இருந்து கூட்டணியை உருவாக்கின, கையெழுத்து போடுங்க அப்படின்னீங்க. அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேன். எனக்கு விருப்பமே இல்லை இந்த கூட்டணியில் இருந்தாலும் கட்சி தலைமை சொன்னதனால நான் கையெழுத்து போட்டேன். பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னாங்க, பதவியை விட்டு கொடுத்தேன். எல்லாவற்றுக்கும் நான் சம்மதிக்கின்ற பொழுது, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதி உடன்பாடு ஏற்படுகின்ற பொழுது என்னை கூப்பிடலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, பொறுப்புள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் தொண்டனா இருந்து கட்சி என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே செய்யக்கூடியவ. இங்க என்னுடைய முடிவு எதுவுமே கிடையாது, எனக்கு கட்சி நலன் கிடையாது, கட்சிக்கு எது சிறந்தது என்று சொல்றதுக்கும் தகுதியும் கிடையாது, நான் பொறுப்பானவனும் இல்லை, அதனால பொறுப்பானவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். ஏற்கனவே பல தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட உயரம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியே வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டு, பாஜக அதிமுக இது ரெண்டுமே சேர்ந்தாவே போதும், திமுகவை நம்ம தோக்கடிச்சிடலாம், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கின வாக்க பாருங்க, அதிமுக கூட்டணி வாங்கின வாக்க பாருங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா சேருங்க, திமுக கூட்டணி மொத்தமாக வாஷ் அவுட் ஆகுதா இல்லையா? அதனால பாஜக அதிமுக தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருக்குது அப்படின்னு யாரும் சீண்டாத கட்சி, நோட்டாவுடன் ஒப்பிடுகின்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சியை ஒரு அதிமுக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கௌரவமா பேசுறாருன்னா, பெருமைப்பட பேசுறாருன்னா, பாஜக இருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று பாஜகவுக்கான கிரெடிட்டை கொடுக்கிறாருன்னா
இந்த நிலைக்கு அந்த கட்சியை கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை தான், வேற யாருமே இல்லைங்க. ஏன்னா கூட்டணியை உருவாக்குனார். யாரெல்லாம் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னாங்களோ அந்த ஆளுமைகளை எல்லாம் வந்து பேசுகிற முறையில் பேசி ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணிக்கு கணிசமான வாக்குகளை பெற வச்சாரு. அதில் தான் அவருடைய அரசியல் சாணிக்கத்தனமும் ராஜதந்திரமும் அடங்கி இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆளுமைகளும் டெல்லிக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி எங்களுக்கு இருக்கிறது, அவங்ககிட்ட தேர்தல் ஆலோசனை செஞ்சுட்டு வந்தோம், தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற விஷயங்களை நாங்கள் விவாதித்துட்டு வந்தோம், பீகார் போன்று இங்கேயும் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வராங்கன்னா அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தினது அண்ணாமலை தான். அவ்வளவு பொறுப்பாக வேலை பார்த்துருக்கிறேன் கட்சியை வளர்ப்பதற்கு. ஆனால் இங்கே கூட்டணி ஒப்பந்தம், ஐயோ தொகுதி ஒப்பந்தம் இறுதியாகிறது, ஆனால் என்னை கூப்பிடலையே. அதனால் என்னை தாண்டி நிறைய பொறுப்புள்ள தலைவர் இருக்காங்க, அதனால் அவங்க பேசுவாங்க, நான் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். ரெண்டாவது, களம் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வியும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதுக்கப்புறம் தொகுதி இனம் காண்பதில் ஒரு பிரச்சனை இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, அதனால் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லைனா நான் பேச மாட்டேன், ஏன்னா என் மனம் அந்த அளவுக்கு ரணப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்கிறது, இப்போ சொன்னால் மட்டும் இவங்கெல்லாம் கேட்டுடுவாங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்பதனால நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அதனால் பின்னாடி எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க, தலைமை சொன்னால் போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எந்த தொகுதியில் போட்டிடுறேன் என்ற விஷயமானது இப்போதைக்கு சொல்ல முடியாது, நேரம் வரும்போது பேசலாம், ஆனால் நான் எந்த தொகுதியும் கேட்கல அப்படின்ற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை சொல்கிறார். ஏன் தெரியுமா, எல்லா விஷயத்தையும் அவங்களே முடிவெடுக்கிறாங்க. நான் போய் இந்த தொகுதியை கொடு அப்படின்னு கேட்டால் மட்டும் கொடுத்துருவாங்களே என்ன? அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா என்ன? ஏன் அண்ணாமலை இந்த அளவுக்கு அதிருப்தின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார், நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலன்னு சொன்னேன், ஒரு தலைவராக இருந்து எல்லா பகுதிக்கும் நான் பிரச்சாரத்துக்கு போனோம், ஒரு தொகுதியில் முடங்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் மற்ற தொகுதிகள் வந்து தோல்வி அடைஞ்சிடும், என்னுடைய பொறுப்பு மற்றவர்களை ஜெயிக்க வைப்பது தான், நானே ஒரு தொகுதியில் அடையக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் தலைமை கேட்காம கோயம்புத்தூரில் நிற்க வச்சிட்டாங்க. அவரும் தோத்து, அவர் சார்பாக நின்று அவங்க அத்தனை பேரும் தோத்தாங்க. அதனால் அவருக்கு ஒரு அதிருப்தி. ரெண்டாவது, அவருக்கு அரவக்குறிச்சி கொடுத்தாங்க, அங்கே செந்தில் பாலாஜி அண்ணாமலையை சோழி முடிச்சிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் போட்டிடணும் அப்படின்னு சொல்கிறதுனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அறியப்படுகின்ற தலைவராக இருப்பதனால ஒரு தொகுதியில் நின்று அவரால் வேலை பார்க்க முடியல. இப்போ தொகுதியை ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியை அவருக்காக சரி பண்ணி வச்சுக்குவார். அதனால தான் அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார் வெளிப்படையாகவே, எனக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சால் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அண்ணாமலை இந்த தொகுதியில் போட்டிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த தொகுதியாக இருந்தாலும் கில்லி மாதிரி நான் வெற்றி பெறுவேன், அதற்காக தயாராகிடுவேன். ஆனால் கடைசி நேரத்தில் போட்டிடுங்கன்னு சொன்னால் நான் எப்படி போட்டிடுறது, மற்ற வேட்பாளர்கள் மட்டும் போட்டிடுறாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்தந்த வேட்பாளர்கள் அந்தந்த களத்திலேருந்து வேலை பார்க்குறாங்க. என்ன ஒரே களத்தில் நின்று வேலை பார்க்கத்தா விட்றீங்க, பல்வேறுபட்ட வேலை விட்றீங்க. அப்படி இருக்கும்போது நான் எனக்குன்னு ஒரு தொகுதியை எப்படி சரி பண்ணி கொள்ள முடியும்? எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றாரு, அவர் வார்டு செயலாளரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு வந்தார். அதனால் கீழ்மட்டத்தில் அவர் வேலை பார்த்துருப்பதுனால அவருக்கான தொகுதி இது. இப்போ போய் அவர் வேலை பார்க்கலனாலும் வேலை பார்த்தாலும் அங்கே அவர் வெற்றி பெற போகிறார். அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பொழுதே துணைத் தலைவர், அதுக்கப்புறம் தலைவர், கீழ்மட்டத்தில் வேலை பார்க்கல, கீழ்மட்டத்தில் வேலை பார்த்துருந்தான்னு வச்சுக்கிறேன், அவருடைய சொந்த ஊரில் தான் வந்து வேலை பார்த்துருப்பார் பிஜேபிக்காக. அதனால் அவருக்கு நிரந்தரமாக அண்ணாமலையுடைய அடையாளமாக அந்த தொகுதி மாறிடும். ஆனால் நேராக துணைத் தலைவர் வந்ததுனால எந்த தொகுதியில் அவர் கீழ்மட்டத்தில் வேலை செய்யாத காரணத்தினால ஒரு மாதத்துக்கு முன்பாக தொகுதியில் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுங்கடா சாமிங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் தொகுதி கேட்கல, தொகுதி கொடுத்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் அண்ணாமலை இருக்கின்றார். அண்ணே பேசும்போது பேசலானே, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறார். மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க, பொறுப்பான தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்பா இதெல்லாம் வச்சு அவருக்கு கடும் அதிருப்தின்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வீடியோவே நான் முடிச்சுடுறேன். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்று ஒரு தனி ரசிகர் மன்றம் உருவாச்சு. அந்த ரசிகர் மன்றத்தை அண்ணாமலை விரும்பவே இல்லை.
உடனடியாக கூப்பிட்டாரு. அண்ணாமலையினுடைய அன்பு கரங்கள் தேவையில்லை. அதாவது நாம் மக்களுக்கு நல்லது செய்யலாம், ஆனால் அண்ணாமலை பெயரில் ஒரு மன்றம் தொடங்கி கட்சிக்குள்ள தனி மனித துதி தேவையே இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அழகாக செய்கிறார். அதாவது வாய்ஸ் ஆஃப் கோவைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லாருடைய குறையும் கேட்பதற்கு ஆட்களை வச்சுருக்காரு, எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கான வழியும் வச்சுருக்காரு. ஸோ எல்லோரும் பொது தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேவை மனப்பான்மையுடன் வாய்ஸ் ஆஃப் கோவையில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறாங்க. அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நேசிக்கிறாரு. அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்களும் பார்க்குறாரு. ஆனால் அண்ணாமலை அன்பு கரங்கள் என்று சொல்லிட்டு ஒரு அரசியல் இயக்கமோ அரசியல் தொடர்பான ரசிகர் பட்டாளமோ தேவையில்லைன்னு நினச்சாரு. அதை கலைச்சிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் திடீர்னு இங்கே தொகுதி உடன்பாடு ஆகுது அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அண்ணாமலை அன்பு கரங்கள் என்ற ரசிகர் பட்டாளங்களை அழைத்தார். அந்த மன்றங்களும் வந்தது. அண்ணாமலை அவர்கள் என்ன ஆலோசனை நடத்தினார்னு தெரியல. ஆனால் தினமலரில் வந்த செய்தி அடிப்படையில் நான் சொல்கிறேன், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூரில் போட்டியிட போகிறேன், ஒத்துழைப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டதாகவும், இல்லை கவுண்டம்பாளையத்தில் போட்டியிட போகிறேன், ஒத்துழைப்பு கிடைக்குமா, இந்த 2 தொகுதியில் கொடுத்தா மட்டும்தான் போட்டி, இல்லைனா போட்டியிட மாட்டேன். அதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்க எனக்கு இந்த 2 தொகுதியில் எந்த தொகுதியில் வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னும், அதே மாதிரி தேர்தல் பணி எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும், இரண்டாவது எந்த விதமான சர்ச்சைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேர்தல் பணி ஆற்றுவது தொடர்பாக ஆலோசனை வழங்குவதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் தொகுதியை கேட்டு தான் பியூஷ் கோயல் கிட்ட வந்து அண்ணாமலை சந்திச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தொகுதியும் கேட்கல அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரசிகர் பட்டாளமே வேண்டாம் என்று சொன்ன அண்ணாமலை திடீர்னு தன்னுடைய ரசிகர் பட்டாளங்களையும் ரசிகர் மன்றங்களையும் எதற்காக வர வைத்தார்? இந்த கட்சியை நம்ப முடியாது, நமக்குன்னு ஒரு ஆளை உருவாக்கி வைக்கணும். ஏன்னா இந்த கட்சியே நம்பி இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு நல்லா தெரியுது. அந்த மாதிரி நம்ம சோட போயிடக்கூடாது என்பதனால தான் அன்பு கரங்களை மீண்டும் புதுப்பித்தாரா என்று தெரியல. இல்லை கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு வச்சுங்களேன், இந்த அன்பு கரங்களை அப்படியே தன்னுடைய ஆதரவாளர்களை பாஜக வந்து வெளியேற்றி தனி கட்சி தொடங்கலாம் என்ற ஆலோசனை நடத்தினாரா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் அதுவும் தேதி அறிவித்து விட்ட பிறகு அவரால் கட்சியும் தொடங்க முடியாது, பதிவும் செய்ய முடியாது. ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா தேர்தலையும் போட்டியிட முடியாது. ஸோ அதனால் சுயாட்சியாக போட்டிடுறோம் போயா அப்படின்னு முடிவுக்கு வந்தாரா என்ன தெரியல. ஆனால் பாரதிய ஜனதா மீது அண்ணாமலைக்கு கடும் அதிருப்தி தான். மற்ற தலைவர்களை பார்க்கின்ற பார்வையும் அண்ணாமலை பார்க்கின்ற பார்வையும் பாஜகவிலே வேறுபடுகிறது. அதனால் பியூஷ் கோயல் அவர்களை வந்து சந்தித்து விட்டு அண்ணாமலை தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு போனாரா தெரியல. ஆனால் அவருடைய முகத்தில் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா முக மலர்ச்சியே இல்லை. ஏன் தெரியுமா? எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய ஒரு கூட்டணியை போட்டிருந்தோம். ஆனால் ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி தொண்டர்களே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதி என்றால் எல்லா தொண்டர்களும் எல்லா மண்டலத்திலும் பொறுப்பாளர்களை போட்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கு 27 தொகுதிகளா? அப்போது இந்த தொகுதி உடன்பாடை பற்றி அண்ணாமலைக்கு என்ன மாதிரி எண்ணம் வந்திருக்கும்? பாயங்களே, போக போக பாரதிய ஜனதா கட்சியை நீங்களே மட்டப்படுத்திக்கிறீங்களே, ஸோ மதிப்பில்லாமல் ஆக்குறீங்களே, அதனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய தகுதியும் குறைக்கிறீங்களே அப்படின்னு நினச்சாரோ என்னமோ தெரியல. உண்மையாகவே காங்கிரஸை விட 2 தொகுதியை மேலே கூட வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கெத்து. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வீக்கு. ஆனால் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிக்க முடியாது. அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரியே வளைந்து கொடுப்போம். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கிட்டே விட்டுடலாம் பொறுப்பை. நாங்கள் எதெல்லாம் செய்ய சொன்னோமோ அதெல்லாம் நீ செய்யலை, அதனால் நீ தோத்த. 2021 உன் படி தான் விட்டோம், 2026 உன் படி தான் விட்டோம். ஆனால் உன் படி விடுகின்ற பொழுது நீ சரியா சோபிக்கலை போடா அப்படின்னு வந்து நம்முடைய எடப்பாடி மீதே குறை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போது எல்லா விதத்திலும் எடப்பாடி கையே ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வந்தால் போதும் அப்படின்னு பாஜக நினைப்பது போல தெரியுது. இரண்டாவது, ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் நாம் கெஞ்சி கேட்டாலும் திமுகவுக்கு ஜாலரா போடுறாங்க, திருந்துற மாதிரி தெரியல. அதனால் திமுக மீதும் கை வைக்க முடியல பாஜகவால். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் அதிமுகவில் எந்தெந்த ஆஃபீஸர்களை மாற்றணும்னு சொன்னாங்களோ
அந்த ஆஃபீஸர்லாம் இது வரைக்கும் மாற்றவே இல்லை. அப்படியே வந்து பணியை தொடர்றாங்க. மேற்கு வங்காளத்தில் பாருங்க, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் கதறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் ஒரு ஆஃபீஸரை கூட தொட முடியல. பேச்சுக்கு ஒப்புக்கு 2-3 பேரை மாற்றிட்டு மற்றவங்க அத்தனை பேரும் புகார் வந்தாங்க, அத்தனை பேரும் அதிகாரமிக்க பதவியிலே இருக்கிறாங்க. வேற மாநிலத்துக்கு கூட மாற்றலாம் தேர்தல் ஆணையம் நினைச்சா, அகில இந்திய தேர்தல் ஆணையம் நினைச்சா. ஆனால் அந்த அதிகாரிகள் சுதந்திரமாக திமுக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டிருக்கலாம். என்னையா இத்தனை திமுக கைகூலிகளை இந்த தேர்தல் நேரத்தில் அதிகார மையத்தில் வச்சுக்கிட்டு நாமெல்லாம் எப்படி வெற்றி பெறது? எத்தனை புகார் தான் அளிப்பது? ஆனால் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது? தேர்தல் ஆணையத்துக்கு என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க? அட இவங்களோட சண்டை போட முடியாதியா அப்படின்னு விரக்தியில் இருக்கானோ தெரியல. ஆனால் கடும் அதிருப்தியில் இருக்கின்றார். நிச்சயமாக நேரம் வருகின்ற போது பேசுகிறேன்னு சொல்லியிருக்கின்றாரு. எப்போ நேரம் வரும்னு தெரியல. மனம் நொந்து தான் கிளம்பி போகின்றார். சமாதானம் படித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பத்திரிகையாளர்கிட்ட இன்னும் அதிகமாக கொட்டாமல் கிளம்பி போகிறாரு. தேர்தல் ஆணையத்தின் மீது அண்ணாமலைக்கு அதிருப்தி தான். திமுகவை ஜால்ரா அடிக்கக்கூடிய அதிகாரியுடைய லிஸ்ட்டை முதலாக அண்ணாமலை அவர்கள் தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் 1-2 பேரை தூக்கிட்டு மற்றவங்க அத்தனை பேருமே அப்படியே பதவியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழக தேர்தல் களத்தை பாரதிய ஜனதா எப்படி பார்க்குதுன்னு அண்ணாமலைக்கு தெரியவே இல்லை. அதனால தான் ரொம்ப அதிருப்தியில் போகிறதா சொல்கிறாங்க. பார்க்கலாம். திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதான் களம். இதை மாற்ற முடியல, நீங்கள் என்னடா பெரிய தலைவர் என்று அண்ணாமலை அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றாராம். பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி நண்பர்களே, அண்ணாமலை அதிருப்தி எப்போது தீரும்? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தனி கட்சி தொடங்குவாரா? நன்றி.